ஷர்மியோட மாமா பொண்ணு வந்தா. அவளுக்கு ஷர்மியை பார்த்து ரொம்ப சந்தோஷம். ஆனா ஷர்மிக்கு அப்படியெல்லாம் இல்லை அவளை பார்த்து. அப்படியே 2 பேரும் கடை வீதிக்கு வந்தாங்க. ஆனா என்ன பேசுன்னு தெரியாம 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ ஷர்மி கேக்குறா, எப்படி இந்த கிராமத்துல இத்தனை வருஷமா இருக்க, எப்படி உனக்கு நேரம் போ? அப்போ செல்வி சொல்றா, என்ன இருக்கா, அழகான வயல்வெளி, சுத்தமான தண்ணி இருக்கிற ஆறு, சின்ன சின்ன மலைகள், எல்லாத்துக்கும் மேல இங்க டிராபிக்கும் இல்ல, சத்தமும் இல்ல. கொஞ்ச நாள் இங்க இருந்தா உனக்கே இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிரும். அதெல்லாம் சரிதான். ஆனா இங்க ஸ்கூலும் இல்ல, காலேஜும் இல்ல, ஹாஸ்பிட்டலும் இல்ல, எந்த வசதியுமே இல்லையே. அதுவும் உண்மைதான். எனக்கும் ஏதாச்சும் பண்ணணும்னு ஆசைதான். ஆனா எனக்கு தான் எதுவுமே தெரியாது. உனக்கு எதுல ஆர்வம் ஜாஸ்தி? எனக்கே தெரியலையே. ஆனா எனக்கு ஊறுகாய் பண்றது ரொம்ப பிடிக்கும். பாட்டுக்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். அப்போ ஷர்மி சொல்றா, நீ ஏன் ஊறுகாய் பிசினஸ் பண்ணக்கூடாதுன்னு. செல்விக்கு ஒரே சிரிப்பு. கிண்டல் பண்ணாதன்னு சொன்னான். அப்படியே 2 பேரும் வீட்டுக்கும் வந்துட்டாங்க. ராத்திரியும் ஆயிடுச்சு. ஆனா ஷர்மிக்கு சுத்தமா தூக்கமே வரல. செல்விக்கு ஏதாச்சும் உதவி பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தா. ஷர்மி செல்வி கிட்ட இப்படி சொல்றா, கிராமத்து பெண்கள் பிசினஸ் பண்ண நிறைய ஸ்கீம்லாம் இருக்கு, சுய உதவி திட்டங்கள்லாம் இருக்கு. நான் உனக்கு உதவி பண்றேன். இதனால நீ மட்டும் இல்ல, கிராமத்துல உள்ள நிறைய பெண்களும் பயனடைவாங்க. இத கேட்டு செல்வியும் ரொம்ப சந்தோஷமானா. மறுநாளே ஊர்ல உள்ள பெண்கள் எல்லாரும் வந்தாங்க. மகிழா உதயம் நிதி ஸ்கீமை பயன்படுத்தி கம்மியான இன்ட்ரெஸ்டுக்கு லோன் வாங்கி பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணாங்க. செல்வியோட ஊறுகாய் பிஸ்னஸ் நல்லா போச்சு. வெளியூருங்களுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் பார்த்து ஷர்மி ரொம்ப சந்தோஷமாயிட்டா. ஷர்மிக்கு லீவும் முடிஞ்சு ஊருக்கும் கிளம்புனாங்க. செல்வி ஷர்மி கிட்ட இப்படி சொல்ற, இந்த உதவிக்கு ரொம்ப நன்றி. நீ இல்லைன்னா என் கனவே நினைவாயிருக்காது. நான் உனக்கு ஐடியா தான் கொடுத்தேன். நீ ஹார்ட் ஒர்க் பண்ணனாலையும் உன் ஊறுகாய் சுவையா இருக்கனாலையும் உன் பிசினஸ் நல்லா ஓடுது. ஷர்மிக்கு கிராமத்தை விட்டு வர மனசே இல்லை. ஊருக்கே வரமாட்டேன்ன பொண்ணு எவ்வளோ சோகமா இருக்கான்னு அம்மாவும் அப்பாவும் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா